மகர ராசிக்கான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே இந்த மகர ராசி வந்து எப்போவுமே வந்துட்டு வேலையில் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இவங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வந்து எப்போயுமே சரி பண்ணிட்டு வந்துடுங்க, ஓகேங்களா? ஸோ பொதுவாக வந்து மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்துல போயிருக்காரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 6ல் சூரியன் புதன். ஸோ 7ஆம் இடத்துலையும் பார்த்திங்கன்னா குரு சுக்ரன், அதுக்கப்புறம் புதன் வக்ரமாயி 6க்கு போகிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது. நம்ம சிம்மத்துக்கு கடகத்துக்கு சொன்ன மாதிரி தான், சாரி 2, 8 இந்த இடங்களில் வந்து பாவகிரகங்கள் இருக்கும்போது நம்ம கொடுக்குற கமிட்மெண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் குடும்ப உறவுகளாகட்டும், திருமண வாழ்க்கையாகட்டும், கணவன் மனைவி உறவு, இதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையும் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க, ஓகேங்களா? ஏன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல ராகுவா, இதுவே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு விஷயம் நம்ம சொன்னாலும் சொன்ன மாதிரி அதை செய்ய முடியாமல் கெட்ட பேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி பணம் விஷயத்துலையுமே எதிர்பார்த்த பணம் வராமல் தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். குடும்பத்தில் வந்து ஒரு சண்டை சச்சரவுகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ மொத்தத்தில் வந்து ஒரு பணமும் நம்மளுக்கு பிரச்சனை. அப்போ பணம் பிரச்சனை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பொருளாதார பிரச்சனை வருது. ஸோ குடும்ப பிரச்சனையும் வருது, நம்ம பேசுகிற வார்த்தைகள்லையும் பிரச்சனை வருது. அப்படிங்கும்போது என்ன பண்ணுங்கள், இந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால ஏதாவது ஒரு மந்திரங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு மந்திரம், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு மந்திரத்தை வந்து உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஓகேங்களா? அது பண்ணும்போது அது வந்து கட்டாயமாக ஒரு பாசிட்டிவான இது. ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது தான் வாக்குஸ்தானம். அப்போ 2ஆம் இடத்தை நம்ம ராகு ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்போ நம்ம தானே அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்த்து நம்ம அதற்கேற்ற அப்போ 2ஆம் இடத்தை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நல்ல மந்திரங்கள் சொல்லுங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுங்க. எப்போவுமே வந்துட்டு நெகட்டிவான வார்த்தைகளை வந்து வாயிலிருந்து சொல்லாதீங்க, ஓகே? 8ஆம் இடத்துல கேது, இது வந்து பார்த்திங்கன்னா திருமண உறவில் நிறைய கசப்புகளை வந்து கொடுக்குது. அதுவும் பெண்களுக்கு அதிகமான கசப்புகளையே கொடுக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ராசி அதிபதி ராசிக்கு 3ஆம் இடம். பொதுவாகவே சனி வந்து 3ஆம் இடத்துல, அது மீனமில் சனி இருக்கிறதுங்கிறது பெரிய பிரச்சனைகளை கொடுக்கறதில்ல. அதுவும் குருவோட பார்வையில் இருக்கிறாரு அப்படிங்கும்போது வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்நியர்கள் மூலமாக லாபம் உண்டு. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வெற்றியை பார்க்க முடியும். ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய். ஸோ பொதுவாகவே 5ஆம் இடத்துல இந்த பாவகிரகங்கள் வரும்போதும், செவ்வாய் சூரியன் மாதிரியான கிரகங்கள் வரும்போதுமே மனசுக்குள்ளார ஒரு சலனம், சஞ்சலம், ஒரு பயம், காதல் உறவில் வந்து ஒரு கசப்பை ஏற்படுத்துறது, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்த 5ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் வரும்போது செய்யும். அதனால் படிக்கிறவங்களுமே படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணுங்கள். மற்றபடி வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் இந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறத வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன். ஸோ ராசிக்கு 6ல் சூரியன் இருக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா என்ன ஒரு முயற்சி எடுத்தாலுமே அதை வந்து வெற்றியடைய செய்யும், ஓகேங்களா? ஏன்னா சூரியனுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பிளேஸ். சூரியனாகட்டும், செவ்வாயாகட்டும், சனியாகட்டும், இந்த 6ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லது மட்டும்தான் செய்வாங்க. என்ன ஒரு முயற்சி எடுத்திங்கனாலும் அது சக்ஸஸ் ஆகும். அதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுறது, முக்கியமாக வேலை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு, நம்மளை விட ஹையர் ஆஃபீஸர்ஸ்கிட்ட ஒரு நல்ல நேம் எடுக்கிறது, ஓகேங்களா? நீங்கள் என்ன ஒரு விஷயம் வேலை சார்ந்து நீங்கள் பண்ணினீங்கனாலும் இந்த டைம் பீரியட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூலை 17க்கு மேலே சூரியனும் 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, ஓகேங்களா? ஆல்ரெடி 2, 8 அது அடி வாங்கியிருக்கு. இப்போ 7ஆம் இடத்துக்கு வேறு சூரியன் வராருங்கும்போது ஈகோ கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த ரொம்ப அவங்க மேலே வந்து ஒரு வெறுப்பையோ கோபத்தையோ தயவுசெய்து கொட்டாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க. 7ஆம் இடத்துல சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 17ஆம் தேதி வராரு. ஸோ ஜூலை 17 வந்தால் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 15 வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அதனால் கோபத்தையும் ஈகோவையும் குறைச்சி கணவன் மனைவி உறவுக்குள்ளார நல்ல ஒரு இதை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி அது இல்லைனாலுமே சண்டை போடாதீங்க, ஓகேங்களா? கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி கட்டாயம் உடம்புல வந்து ஹீட் அதிகமாகும். ஸோ அது குறைக்கிற மாதிரியான உணவுகள் வந்து உடம்புல எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள், வாரத்துக்கு ஒரு டூ டைம்ஸ், ஓகேங்களா? பழைய சாதம் இருக்கு இல்லையா, அதை காலையில் ஒரு 4 சின்ன வெங்காயம், பழைய சாதம், இது எடுத்தாலே போதும். நம்மளுக்கு உடம்புல இருக்கிற ஹீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அதுவும் பார்த்துக்கோங்க, கோல்டு ஏதாவது இருக்க போகுது, நான் சொன்னேன்னு சாப்பிட்டு அது அதிகமாகிட போகுது, அந்த மாதிரிலாம் ஆகாது. ஸோ எப்படின்னு உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குங்கிறத பார்த்து இதை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன டிப், அவ்வளோதான். ஸோ எந்த அளவு, அதாவது ஜஸ்ட் ஒரு டம்ளர் நீங்கள் பழைய சாதம் எடுத்துக்கிறதே வந்து அந்தளவுக்கு நல்லது. அதுவும் அந்த ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ நைட்டு
ரைஸ் தண்ணியில் ஊற்றுறீங்கன்னா மேக்ஸிமம் 8 to 10 மணி நேரம் தான் அந்த சாப்பாடு ஊறணும். சும்மா ஒரு 15 மணி நேரம் 20 மணி நேரம் ஊற வச்சுலாம் சாப்பிடக்கூடாது. மேக்ஸிமம் 8 to 10 மணி நேரம் தான். ஓகேங்களா? நைட்டு போடுங்க, அதுலேயே கொஞ்சம் மோர் ஊற்றிடுங்க, 2 கல் உப்பு போட்டுருங்க. காலையில் எடுத்து வெறும் வயிற்றில் 2 சின்ன வெங்காயம், ஏன்னா அந்த சின்ன வெங்காயத்தோடு எடுக்கும்போது உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமாகும். ஸோ ஜென்ரலாகவே இது எடுத்துக்கிறது ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. ஸோ கட்டாயம் எடுத்துக்கோங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறாரு. ஸோ 8க்கு சுக்கிரன் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுங்கிறது பேர் புகழ், பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், புதுசாக ட்ரெஸ் வாங்குறது, உறவினர்களோட வருகை, எல்லாமே ஒரு கேளிக்கை, சந்தோஷமாக இருக்கிறது, எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 தேதி வரைக்குமே 7ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. கணவன் மனைவிக்குள்ளார பயங்கர ஒரு வெறுப்பையும் ஒரு ஈகோவையும் கொண்டு வந்துடும். ஸோ அதில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் அதர்வைஸ் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இந்த குரு உச்சமாகி 7ஆம் இடத்துல குரு இருக்கார். ஸோ இது மிக 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 சிறப்பு. ஏன்னா ராசியவே குரு பார்க்குறாரு. தன்னுடைய சமசப்தம பார்வையில் ராசியவே பார்க்குறாரு. ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தான். ஸோ அக்டோபர் வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. என்ன ஒரு திருமணம் சார்ந்து என்ன ஸ்டெப் எடுத்தாலும் துரிதமாக எடுத்து சீக்கிரமாக திருமணத்தை முடிங்க. ஏன்னா அக்டோபரில் வந்து அகைன் குரு வந்து சிம்மத்துக்குள்ளே போயிடுவார். ஸோ ராசிக்கு 8ல் போய் மறைஞ்சிருவார். அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ். அதனால் ஏதாவது ஒரு திருமண ஏற்பாடுகள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப தள்ளி போடாதீங்க. எப்பயுமே பொதுவாக வந்து நம்மளுக்கு சுப கிரகங்களோட பார்வைகள் ராசிக்கு லக்னத்துக்கெலாம் இருக்கும்போது நம்ம அந்த சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த குரு 7ஆம் இடத்துல இருக்கும்போதே திருமணத்தை முடிச்சிருங்க. ராசிக்கு 8ல் கேது சுக்கிரன். ஸோ சுக்கிரன் 8க்கு வர்றது நல்ல விஷயம்தான். நான் சொன்ன மாதிரி தான். அது எல்லாமே பாசிட்டிவாக உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ பொதுவாக வந்து இந்த மகர ராசி, இந்த மகர ராசிக்குள்ளே பார்த்திங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், அதுக்கப்புறம் அவிட்டம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து உள்ளடங்கும். ஓகேங்களா? இதை வந்து உத்திராடத்தில் பிறந்தவங்க வந்து முக்கியமாக சிவன் வழிபாடு பண்ணுறது, நீங்கள் வந்து திருப்பதி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? பொதுவாக வந்து உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு திருப்பதி போயிட்டு வர்றது நல்லது. ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறதுமே ரொம்ப நல்லது உத்திராடத்துக்கு. அதே மாதிரி கன்னி தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறது, குரு வழிபாடு பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பு. பாருங்கள், இதுக்கு உத்திராடத்தில் பிறந்த ஃபேமிலியிலுமே இந்த குழந்தைகள் சார்ந்து யாராவது சிரமப்படுறாங்க, அவங்க வம்சாவளியில் யாராவது இருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து குரு வழிபாடு பண்ணுறது, பிராமணர்களுக்கு உதவி பண்ணுறது, வியாழக்கிழமைகளில் வாழை மரத்துக்கு மஞ்சள் நீர் விடுறது, இதெல்லாமே ரொம்ப நல்லது. ஸோ கட்டாயம் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எப்போவுமே உத்திராடத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாலே நீங்கள் வந்து குருவை வந்து அதிகமாக வழிபாடு பண்ண வச்சுட்டே வாங்க. ஓகேங்களா? வியாழக்கிழமைகளில் நவகிரகத்தில் இருக்கிற குருவை போயிட்டு வழிபாடு பண்ண வச்சுட்டே வாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வளர வளர அவங்க எதிர்காலம் ரொம்ப நல்லாயிருக்கும். மகரத்தில் திருவோணத்தில் பிறந்தவங்க நீங்கள் எப்பயுமே பெருமாளோட பாத சுவடுகளை வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அந்த பிக்சர் வச்சு பார்த்துக்கலாம். அந்த பெருமாளோட பாதத்தை வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஸோ இது கட்டாயமாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி திருவோணம் விரதம் இருக்கிறதுமே நல்லது. ஸோ பொதுவாகவே திருவோணமும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டை மாதிரி தான் சொன்னேன் இல்லைங்களா? கேட்டைக்கு வந்து மனசு கொஞ்சம் பலகீனமாக இருக்கும். திருவோண நட்சத்திரமுமே வந்து மன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உடையறக்கூடிய தன்மை இருக்கும் இவங்களுக்கு. அதுலேயும் திருவோணத்தில் பெண்கள் பிறந்தாங்கன்னா கட்டாயம் குடும்பத்தை வந்து நல்லபடியாகவே காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குடும்பம் சார்ந்து மட்டும்தான் அந்த பொண்ணுங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க.